இறை கருணை பெற்ற அருளாளர்கள் அன்பர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம். அன்பிற்கினியவர்களே, நம்முடைய காலொனிகளை தொடர்ந்து கவனிக்கிறவர்கள், பார்க்கிறவர்கள் பலர் நம்மிடத்திலே தற்பொழுது எழுப்பக்கூடிய கேள்வி, சுவாமிஜி அவர்களே, சமுதாயத்தில் ஆன்மீகத்திலே இருக்கக்கூடிய எல்லோரும் பூஜைகள், புனஸ்காரங்கள், வழிபாடுகள் பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். பக்தர்களுக்கு அறிவுரை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் அறம் சார்ந்த அரசை நிர்மாணிக்க வேண்டும், அதுதான் உயர்ந்த ஆன்மீகமாக இருக்க முடியும் என்று வலியுறுத்தி கொண்டு வருகிறீர்கள். இன்றைய காலகட்டத்தில், இந்த கலியுகத்தில் மனித வாழ்க்கை மிக மலிந்து போய்விட்ட இந்த சூழலில், அரசியல் எல்லாம் சீரழிந்து கிடக்கக்கூடிய இந்த சமுதாய சூழலில், நீங்கள் வலியுறுத்துகிற ஆன்மீக அரசியல், அறம் சார்ந்த அரசு சாத்தியமான ஒன்றுதானா? சுவாமிஜி, நீங்கள் தான் இது பற்றி எங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். நாம் எல்லோருமே ஒரு அடிப்படை உண்மையை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சமுதாயம் சீர்கெட்டு விட்டது. சமுதாயத்திலே இருக்கக்கூடிய அனைத்தும் சீரழிந்து விட்டது. பொது வாழ்க்கை மலிந்து போய்விட்டது. அரசியலிலே இருக்கிறவர்கள் மிக கேவலமானவர்களாக மாறி, அரசுகள் எல்லாம் மக்களினுடைய நலனுக்கு புறம்பாக செயல்படக்கூடிய ஒரு கீழ்த்தரமான சூழல் உருவாகி இருக்கிறது. இதிலே இருந்து விடுபடுவதற்கு வழி கிடைக்காதா என்றுதான் சமுதாயத்திலே இருக்கக்கூடிய, சமுதாயத்திலே அக்கறை கொண்ட பலரும் கருத்து தெரிவிக்கிறார்கள். ஆனால் உண்மையில் இந்த சமுதாயத்திலே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் நல்லவர்களாகத்தான் இருக்கிறார்கள். எல்லோரும் தர்மத்தோடும் அறத்தோடும் வாழ வேண்டும் என்றுதான் விரும்புகிறவர்களாக இருக்கிறார்கள். அதனால்தான் கோவில்களிலே எல்லாம் லட்சக்கணக்கான பேர் கூடி பிரார்த்தனை செய்கிறார்கள். தேவாலயங்களிலே ஏராளமான மக்கள் கூடி ஜபம் செய்கிறார்கள். மசூதிகளிலே ஏராளமான மக்கள் நமாஸ் செய்கிறார்கள். எல்லோரும் இறை நம்பிக்கை உடையவர்களாக, தர்மத்திற்கான வாழ்க்கை வாழ்வதற்கான எண்ணம் கொண்டவர்களாகத்தான் இந்த உலகத்தில் பெரும்பான்மையான மக்கள் இருக்கிறார்கள். உலகத்தில் வாழக்கூடிய மக்களில் பெரும்பான்மையானவர்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக, இறை வழிபாடு கொண்டவர்களாக இருக்கிறார்கள். உலகத்திலேயே 1% 2% உட்பட்டவர்களாகத்தான் கடவுள் நம்பிக்கை அற்றவர்கள் இருக்கிறார்கள் என்பதை புள்ளி விவரங்கள் தெளிவுபடுத்துகின்றன. இப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கு நாம் 1000 குறைபாடுகள் சொன்னாலும், இன்றைய சமுதாயத்தினுடைய நம்முடைய வாழ்க்கை அமைப்புகள், நமக்கான சமுதாய அமைப்பு, ஆட்சிகள், நிர்வாகங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருப்பதனுடைய விளைவுதான் இந்த உலகத்திலே மக்கள் ஓரளவிற்கு பாதுகாப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற அடிப்படை உண்மையை நாம் மறந்துவிடக் கூடாது. மனிதனை அழித்து கொள்ளக்கூடிய கேலத்திலிருந்து, அந்த மிக மோசமான நிலையிலிருந்து மனித சமுதாயத்தை காப்பாற்றி இருப்பது இந்த மண்ணிலே வாழ்ந்த அருளாளர்களும் அறம் சார்ந்த அரசியலுக்கான முயற்சிகளும் தான் இன்றைய சூழலை உருவாக்கி இருக்கிறது. இந்த சூழலிலே இருந்து இன்னும் மனித சமுதாயம் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். அதற்கான முயற்சியிலே நாம் அனைவரும் பங்கேற்க வேண்டும். இந்த மண்ணிலேதான் அறம் சார்ந்த அரசியல், அறம் சார்ந்த ஆட்சி நிர்வாகங்கள் சாத்தியமானது என்பதை சத்தியமாக இந்த உலகத்திற்கு தெரிவித்த மனிதர்கள் வாழ்ந்த இந்த புனித பூமி, இன்னைக்கும் அறம் சார்ந்த அரசியலிலே வாழ்ந்து இருக்கக்கூடிய பலரை நாம் பார்க்க முடிகிறது.
சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும், பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும், அமைச்சர்களாக இருந்தாலும், முதல்வர்களாக இருந்தாலும், பிரதமர் ஜனாதிபதியாக இருந்தாலும் கூட தன்னுடைய சுய இன்பங்களை, சுயநலங்களை எல்லாம் துறந்து அப்படி பொறுப்பிலே இருந்தவர்கள் எல்லாம் தங்களுடைய குலத்தினருக்கு கூட ஆட்சி அதிகாரத்தினுடைய பலனை கிடைக்க செய்யாமல், சுயநலத்திற்கு பயன்படுத்தாமல் தூய்மையாக அரசிலே வாழ்ந்து காட்டிய பல அற்புதமான மனிதர்கள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. காமராஜரை போன்றவர்கள், கக்கனை போன்றவர்கள், ராஜாஜியை போன்றவர்கள், ஜீவாவை போன்றவர்கள் இந்த மண்ணினுடைய உயிர் தன்மையை உலகம் முழுவதும் கொண்டு சேர்த்திருக்கிறார்கள். அத்தகையவர்கள் இன்றும் அரசியலிலே இருக்கிறார்கள். இன்றைக்கும் எல்லா அரசியல் கட்சிகளிலும் ஏதாவது மக்களுக்கு நல்லது செய்ய முடியாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். இன்றைக்கு பொது வாழ்க்கையிலே இருக்கிறவர்கள், பல சமூக அமைப்புகளிலே இருக்கிறவர்கள், ஆன்மீக அமைப்புகளிலே இருக்கிறவர்கள் தங்களுடைய சொத்து சுகங்களை எல்லாம் அந்த அமைப்புகளுக்கு ஒப்படைத்துவிட்டு தூய்மையான தொண்டும் சேவையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய லட்சோப லட்ச மக்கள் இந்த மண்ணிலே இருக்கிறார்கள். அதே நிலைமை அரசியலிலும் இருக்கிறது. ஆனால் அரசியலிலே தூய்மையான தொண்டும் சேவையும் செய்ய என்று ஒரு உண்மையான அரசியல் நிலைப்பாடுகளுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறவர்கள் எவரும் அரசியலில் பதவி வாய்ப்புகளுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லாத நிலைமையை சுயநலக்காரர்களும் தங்களுடைய சுயநலத்திற்காக அரசியலையும் அரசையும் பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு மலிவான மனிதர்களினுடைய கூட்டம் இன்றைக்கு எல்லா அரசியல் கட்சிகளிலும் ஆட்சிகளிலும் சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவைகளிலிருந்து விடுவித்து இந்த மனித சமுதாயத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு, கடமை அனைத்து மக்களுக்கும் இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நினைத்தால் இதை மிக சுலபமாக நிறைவேற்றி வைக்க முடியும். இதற்காக நீங்கள் போராட்டம் நடத்த வேண்டியதில்லை, கொடி பிடிக்க வேண்டியதில்லை, கோஷம் போட வேண்டியதில்லை, சிறைக்கு சென்று சித்திரவதைப்பட வேண்டியதில்லை. இவையெல்லாம் உங்களுடைய விரல் நுனியில் இந்த சமுதாயத்தை, அறம் சார்ந்த அரசியலை இந்த உலகத்தில், இந்த தேசத்தில் உங்களால் நிர்மாணிக்க முடியும். அதற்கான வழிகாட்டுதலை, அதற்கான பயணத்தை தான் நாம் தொடங்கி இருக்கிறோம். இதற்காக நாம் தொடங்கி இருக்கிற பாதையில் மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஊர்தோறும் ஆன்மீக மக்கள் பாதுகாப்பு குழுவை உருவாக்கி கொண்டு வருகிறோம். இந்த ஆன்மீக மக்கள் பாதுகாப்பு குழுவினுடைய செயல்பாடு என்னவென்று கேட்டால், தேர்தல் வருகிற பொழுது தேர்தலிலே போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் மக்கள் மத்தியிலே சத்திய பிரமாணம் செய்து கொள்ள வேண்டும். அது எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த வேட்பாளர்களாக இருந்தாலும் மக்கள் மத்தியிலே சத்திய பிரமாணம் செய்து கொள்ள வேண்டும். அவர்கள் என்ன சத்திய பிரமாணம் செய்து கொள்ள வேண்டும்? நான் இந்துவத்தை பற்றியோ அல்லது வேறு எந்த மதத்தை பற்றியோ, ஆன்மீக மக்களை பற்றியோ இழிவாகவும் மலிவாகவும் கேவலமாகவும் ஒரு நாளும் பேச மாட்டேன். அசிங்கமான செயல்பாடுகளிலே ஈடுபட மாட்டேன். அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்பாகவும் துணையாகவும் இருந்து செயலாற்றுவேன். இந்த மனித குலம் முழுவதற்கும் தூய்மையான தொண்டும் சேவையும் செய்வேன் என்பதை இறைவனின் திருவடிகளில் சத்திய பிரமாணம் செய்து கொள்ளுகிறேன் என்று வேட்பாளர்கள் மக்கள் மத்தியிலே, வாக்காளர்கள் மத்தியிலே பகிரங்கமாக சத்திய பிரமாணம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி சத்திய பிரமாணம் எடுத்துக்கொள்ளாத வேட்பாளர்களை மக்கள் மத்தியிலே ஓட்டு கேட்பதற்கு
அனுமதிக்காத சூழலை ஊருக்குள் அனுமதிக்காத ஒரு சூழலை, சமுதாயத்தில் அனுமதிக்காத சூழலை நாம் உருவாக்க வேண்டும். இதுதான் அனைத்து ஊர்களிலும் துவங்குகிற ஆன்மீக மக்கள் பாதுகாப்பு குழுவினுடைய செயலாக இருக்கும், தொண்டாக இருக்கும். இந்த ஆன்மீக மக்கள் பாதுகாப்பு குழுவிலே ஊரிலே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இணைந்து கொள்ள வேண்டும். இதற்கு சாதி தடையில்லை, மதம் தடையில்லை, இனம் தடையில்லை, ஏன் அரசியலும் கூட தடையில்லை. அனைத்து கட்சியையும் சார்ந்தவர்களும் இதிலே பங்கெடுத்துக் கொள்ளலாம். இந்த குழுவின் மூலமாக இந்த சமுதாயத்தில் வலியுறுத்தக்கூடிய ஒரே விஷயம், தேர்தலிலே போட்டியிடுகிறவர்கள் அது எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும், கட்சி சாராதவர்களாக இருந்தாலும், இந்த சத்திய பிரமாணம் செய்து கொள்ளுகிறவர்கள் மட்டுமே மக்கள் மத்தியில் ஓட்டு கேட்பதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். இப்படி சத்திய பிரமாணம் செய்து கொண்டவர்களிலே ஒரு சிறந்த வேட்பாளரை மக்கள் தேர்ந்தெடுப்பதற்கான சூழலை சமுதாயத்திலே உருவாக்க வேண்டும். அதற்குள்ளே ஒரு சிறந்த வேட்பாளர்களுக்கு நீங்கள் ஓட்டளிக்க வேண்டும். இதுதான் நாம் செய்ய வேண்டிய கடமையாக, ஆன்மீக பணியாக, இந்த மக்களுக்காக, இந்த தேசத்திற்காக, உங்களுக்காக நீங்கள் ஆற்றுகிற உயர்ந்த தர்மமாக இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு இதற்காக செயலாற்ற முன்வாருங்கள். ஊர்தோறும் ஆன்மீக மக்கள் பாதுகாப்பு குழு தற்பொழுது உருவாக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் ஊரிலும் உங்கள் பகுதியிலும் ஆன்மீக மக்கள் பாதுகாப்பு குழுவை அமைத்து அனைத்து மக்களையும், பெண்களையும், தாய்மார்களையும், இளைஞர்களையும், அத்துணை பேரையும் அதிலே இணைப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். எல்லோரும் தர்மத்தோடு வாழ்வதற்கும், தர்மத்திற்கான அரசு உருவாவதற்கும் நாம் செயலாற்றுவோம். அப்படி செயலாற்றுகிற பொழுது இந்த மண்ணில் அறம் சார்ந்த அரசியல், அறம் சார்ந்த அரசாங்கம் நிச்சயமாக மலரும். அப்படி மலரச் செய்கிற அந்த மகத்தான ஆன்மீக பணியிலே பங்கேற்கிறவர்கள் உயர்ந்த இறை நிலையை அடைவார்கள், இறைப்பதம் அடைவார்கள் என்பது சத்தியமான உண்மை. அனைத்து மக்களும் அறம் சார்ந்த அரசியலும், அறம் சார்ந்த அரசும் இந்த மண்ணில் உருவாகி உலகம் முழுவதும் அது நிலை பெற்று உலகத்தில் இந்த பூவுலகம் பூலோக சொர்க்கமாக மாறுகிற நிலையை உருவாக்குவோம். அதற்கான அர்ப்பணிக்க முன்வாருங்கள். உங்களுக்கு உதவிகளை, சேவையினை, வேண்டிய ஆதரவினை தருவதற்கான அலைபேசி எண்கள் டிஸ்கிரிப்ஷனிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. உதவி வேண்டுகிறவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஊரிலும் அமையட்டும் ஆன்மீக மக்கள் பாதுகாப்பு குழு. இந்த நற்பணி, நற்செயலின் மூலமாக நல்லருள் பெறுங்கள். அதற்கான பேராற்றலை பிரபஞ்ச பேராற்றல் அனைவருக்கும் வழங்கட்டும். பரிபூரண நல்லாசிகள்.